ஹாய், நாம் இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மீன் குழம்பு தான், எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வத்தலையும் ஜீரகத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். வெறுமனே தான் வறுத்தா போதும். நான் இன்றைக்கி ஒரு 350 கிராம் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். பொதுவாக 1/4 கிலோவுக்கு 6 வத்தல், நான் ஒரு 300 கிராம் இருக்கிறதுனால 350 கிராம் இருக்குன்றதுனால 8 வத்தலும் ஒரு 2 கை அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். நம்ம வறுத்து சேர்க்கறதுல நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு, அதுக்காண்டி தான் கொஞ்சம் லைட்டாக வறுத்து சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இதுலேயே அப்படியே நம்ம சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நான் ஒரு இன்னைக்கு 25 அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சாச்சு. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, மஞ்சள் சேர்த்தோடனேவும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து லைட்டாக இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். நம்ம வதக்க வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். வதக்கியாச்சு. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். மீன் குழம்பு கொதிக்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். ஃப்ளேம் கொஞ்சம் கூடையே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். புளி நல்லா ஊறணும். அதை இருத்து எடுத்துக்கோங்க. புளி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, அடுத்து டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வத்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம மீனை கழுவிடலாம். மீனை மஞ்சப்பொடி போட்டு அலசி ஊற்றிடுங்க. அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எதெல்லாம் போயிடும். நான் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சப்பொடி போட்டு நல்லா அலசிட்டேன். அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உரசுங்க. அந்த நடுவில் இருக்கிறது எல்லாம் சுற்றி இருக்கிற செதில் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அப்போ தான் அந்த மீனோட கவுச்சி வாடை வராமல் இருக்கும். செதில் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு உப்பு போட்டு கழுவிடுங்க. குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்தளவு எனக்கு வத்தினா போதும். அதனால இதுலேயே நான் மீன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு பதம் வேணுமோ பார்த்து வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது நல்லா. இதில் நான் மீன் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சீலா மீன் எடுத்திருக்கேன். வேகமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுனாலே மீன் நல்லா வெந்துடும். மீன் கரண்டியை விட்டு இது பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் நம்ம பாத்திரத்தை தான் பிடிச்சி ஆட்டி விடணும். சுற்றி விட்டிங்கன்னா மீன் எல்லாமே எல்லா பக்கமும் படும். குழம்பு எல்லா பக்கம் படும். மீன் பரண்டுக்கிடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சாச்சு. இப்போ எல்லாமே குழம்பு நல்லா வெந்துருச்சு.
எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம குழம்பு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான்.